ஹாய் ஹலோ. இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். மார்னிங் டைமில் ஒர்க்கிங் மாம்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கீரை நான் போன வீக் ஆடி வெள்ளிக்கு நான் சுவாமிக்கு நைவேத்தியமாக பண்ணியிருந்தேன். நீங்கள் வர வாரம் வெள்ளிக்கிழமை இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வேறு எதுவும் இல்லை, கேரட் பாதாம் கீர். இதுக்கு அரை கப் கேரட், அரை கப் பால், 3 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு, இந்த 4த்தையும் ப்ரெஷர் குக்கரில் 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துகிட்டு பாதாம் பருப்பெல்லாம் தனியாக எடுத்து அது தோலை உரிச்சிட்டு இந்த 4 பொருளையும் நல்லா மிக்ஸி ஜாரில் மையாக அரைச்சிக்கணும். தேவைப்பட்டால் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு ஹெவி கடாயில் இந்த அரைச்ச விழுதெல்லாம் போட்டு இப்போ அரை கப் கேரட் எடுத்துருக்கோம். அதுக்கு நான் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சர்க்கரை கரைஞ்சதும் இன்னும் கொஞ்சம் தேவையான பாலை சேர்த்துக்கணும். நான் 2 இடத்துலையுமே நான் காய்ச்சாத பால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் காய்ச்சின பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ண வேண்டிதான். நான் எதுவும் தாளிப்பெல்லாம் எதுவும் கொடுக்கல. நீங்கள் வேணும்னா முந்திரி, திராட்சை அதை 2த்தையும் நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான கேரட் பாதாம் கீர் ரெடி.